தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து வருகிறார். இவரது உடல்நிலை குறித்து பல்வேறு வதந்திகளும் பல்வேறு குழப்பங்களும் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன. ஆனால் மருத்துவமனை வட்டாரங்கள் அவர் தொடர்ந்து நல்ல நிலையில் இருப்பதாக தெரிவித்து வருகின்றன. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் மருத்துவர்களின் எதிர்பார்ப்புக்கு மேலான அளவில் முதலமைச்சரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டு உள்ளது. இதே ரீதியில் முன்னேற்றம் ஏற்பட்டால் முதலமைச்சர் ஜெயலலிதா அக்டோபர் 10ஆம் தேதி வாக்கில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்து சாதாரண வார்டுக்கு வந்துவிட முடியும் என மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவித்து இருந்தனர். அந்த செய்தியை உறுதி செய்யும் விதமாக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு வழங்கப்பட்டு வந்த செயற்கை சுவாசம் நிறுத்தப்பட்டுள்ளதாக மருத்துவ வட்டாரங்களில் இருந்து தகவல் கசிந்து உள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதா 2 நாட்களுக்கு தொடர்ந்து ஆரோக்கியமாக தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்தால் அவர் சாதாரண வார்டுக்கு அக்டோபர் 11ஆம் தேதி மாற்றப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சாதாரண வார்டில் அதிகபட்சமாக 5 நாட்கள் இருக்க நேரிடும் என்கிறார்கள் மருத்துவ வட்டாரங்கள். அந்த ரீதியில் பார்க்கும்போது அக்டோபர் 15ஆம் தேதி அல்லது அக்டோபர் 16ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா டிஸ்சார்ஜ் ஆகலாம் என அப்பல்லோ மருத்துவமனை வட்டாரத்தில் இருந்து தகவல்கள் கசிகின்றன. முதல்வரின் தோழி சசிகலா முழுக்க உடனிருந்து முதல்வரை கவனித்து வருகிறார். ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகள் தொடர்ந்து அப்பல்லோவுக்கு வந்து செல்கின்றனர். முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப நாமும் பிரார்த்திப்போமாக.